ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு த டேட். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இன்ஷார்ட் அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் இருக்கிறது வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனாக இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ மேலே செட்டிங்ஸ்னு இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெர்ஷன் இருக்கும். ஸோ இப்போ கீழே மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ நான் வந்து வெர்ஷன் லாஸ்ட்டில் இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கிறதா உங்களுக்கு வந்துட்டு அதனோட வெர்ஷன் தான். ஓகேவா? ஸோ இதுதான் நேற்று எனக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இதனோட மோட் வெர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு, கொலாஜ் ஏஐ பிளெண்டுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம கொலாஜ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் மியூசிக் இதில். ஸோ இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட். ஸோ உங்களுக்கு நார்மலாகவே பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு பேக்ரவுண்ட்ஸ் வந்து எச்சா இருக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொலாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரிட்டு, அதுக்கப்புறம் ஏஐ பிளெண்டட் இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் வந்து இப்போ புதுசாக வந்திருக்க எஃபெக்ட்டு. ஸோ நார்மல் கிரிட்டில் உங்களால் 9 இமேஜஸ் வரலாம் வந்து ஆட் பண்ண முடியும். பட் இதில் உங்களால் 12 இமேஜஸ் வரலாம் ஆட் பண்ண முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லே அவுட், பிளெண்ட், ரேஷியோ நிறையா இருக்குது. லே அவுட்னால் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்ஸ் இதெல்லாம். பிளெண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணலை, பட் இதில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிளெண்ட் ஆகுதுன்னு. ஸோ ரேஷியோ அடுத்து, ஸோ உங்களுக்கே தெரியும் எப்போ போல் 9:16, 16:9. ஸோ நம்ம ரேஷியோ ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ஐஃபோனில் இந்த அப்டேட் வந்துடுச்சு. எப்போவுமே ஐஃபோனில் தான் அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட்டு விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டுக்கு வரும். ஸோ ரீசன் சொல்ல முடியாது, பிகாஸ் ஐஃபோன் யூசர்ஸ் வந்து நம்மளை நார்மல் ஆண்ட்ராய்டு யூசர்ஸை விட அவங்க பே பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஐஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு மோட் வெர்ஷன்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியாது, பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு அதில் வந்து அதிகமாக சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டுக்கு நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் கூட இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து 12 ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பிளெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதில் 2-3 விஷயமும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? மோட் வெர்ஷன், இதனோட மோட் வெர்ஷன் வந்துட்டு இந்த வெர்ஷனோடது நான் வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் மொபைலில் வந்துட்டு டவுன்லோட் ஆகலைன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போவும் சால்வ் ஆகலைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில மொபைலில் வந்துட்டு அக்செப்ட் ஆகாது. ஐ மீன் ஒரு வெளியே சோர்ஸ் மூலமாக எடுக்கிறங்காட்டி அக்செப்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகலை, என்ன பண்ணுவீங்க? டவுன்லோட் ஆகலைன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ண முடியாது, நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. திரும்ப திரும்ப சேம் இந்த கொஸ்டின் கேட்காதீங்க. நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், பட் இதே கொஸ்டின் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த கொலாஜ் தான். இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஆகட்டும் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா மியூசிக் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே சர்ச் இருக்கு பாருங்கள். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்து இன்ஷார்ட்லேயே வந்துட்டு நிறைய சாங்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்துட்டு உங்களுக்கு சாங்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு காப்பிரைட் வந்துச்சு ஒரு தடவை, அதனால் நான் அதுவுமே யூஸ் பண்ணல, நான் செக் பண்ணவே இல்லை. ஒரு தடவை காப்பிரைட் வந்தங்காட்டி நான் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதனால நான் சொல்லலை, ஏன்னா வெறும் இமேஜ் மட்டும்தான். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இது அப்டேட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சீக்கிரம் நிறைய அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.